ஆக ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இன்னொன்னு, இந்த கொடி எப்படி பறக்குது? கொடி பறக்குது பாத்தீங்களா? காத்துல பறக்குது. இந்த மாவட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. வீடு வீடா போய் ஓரணியில் தமிழ்நாடு. நமக்கு எதுக்கு அவன் பேரு? அதனால நமக்கு மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறுபடி அணியில் இருந்துட்டு 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். இத்தனை நாள் யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின். திரு அமுதா ஐஏஎஸ் அவர்கள் கொடுக்கிறாங்க. 1,05,00,000 பேர் இந்த மனு வாங்கி இருக்கிறாங்க. இது வரைக்கும் 1,01,00,000 பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க. விலக்கம் கொடுக்கவில்லை என்றால் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு இப்படி தவறாக புள்ளி விவரம் மீது சட்டப்படி அண்ணா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். ஐஏஎஸ் அதிகாரிகள் பொதுவானவர்கள் உண்மை நிலையைத்தான் பேச வேணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவுக்கு உடந்தையா இருந்துடாதீங்க. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டுன என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர். நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற. திரு ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் எங்கே பார்த்தாலும் பேட்டி கொடுக்கும் போதும் சரி, பொதுக்கூட்டத்தில் பேசுகின்ற பொழுதும் சரி, அவர்கள் சொல்லுவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று ஒரு பொய்யான செய்தியை மக்களிடத்திலே பரப்பிட்டு இருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த குன்னம் பகுதியில் வந்து பாருங்க, மக்களுடைய எழுச்சியை பாருங்க. இந்த எழுச்சியே குன்னம் சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்று விட்டது. இது ஒரு எழுச்சி பயணத்தில் மேற்கொள்கின்ற நிகழ்ச்சியா நாம் பார்க்கல. நம்முடைய சட்டமன்ற உறுப்பு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று வெற்றி விழா காண்கிற காட்சியா பார்க்கிறோம். அந்த அளவுக்கு எழுச்சி மக்களிடத்திலே பார்க்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது அகற்றப்பட வேண்டும் என்று நிலையில இருக்கின்றார்கள். ஆக நீங்கள் 200 இடம் கனவுல பார்க்கலாம், கனவு காணலாம். ஆனால் நிஜமா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகிற கூட்டணி 210 இடங்களிலே வெற்றி பெறும். 210 இடங்களிலே வெற்றி பெறும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கம் 50 மாத காலம் உருண்டு ஓடிவிட்டது. இந்த 50 மாத ஆட்சி காலத்துல பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டாந்துருக்கிறாங்களா? அதற்கு இந்த தொகுதியில அமைச்சர் வேற, இந்த தொகுதியில அமைச்சரா இருக்கிறார். இந்த வாக்களித்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தையாவது கொண்டாந்துருக்கீங்களா? ஒண்ணுமே கிடையாது. இன்றைக்கு 50 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்திரமா மக்களை ஏமாற்றி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்குது. எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், மகளிர் உரிமை தொகை நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம். நீங்க கொடுக்கல, மக்களுடைய வரி பணத்துல இருந்து கொடுக்கிற, ஏதோ ஒரு சொந்த படத்துல கொடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது எப்ப கொடுக்கிறாரு? 28 மாத காலம் சட்டமன்றத்தில் போராடினோம். திரு ஸ்டாலின் அவர்களே, பெண்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று விட்டீர்கள். அதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே நீங்கள் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி மாதந்தோறும் குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்கள். ஏன் வரை கொடுக்கவில்லை என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் நானும் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அழுத்தம் கொடுத்தோம். ஊடகத்தின் வாயிலாக, தொலைக்காட்சியின் வாயிலாக வேண்டுகோள் வைத்தோம். அறிக்கையின் வாயிலாக பத்திரிகையை வெளிப்படுத்தினோம். இப்படி அழுத்தம் இந்த அரசுக்கு கொடுத்த காரணத்தினால்தான் மாதந்தோறும் 1000 ரூபாய் 28 மாதம் கழிச்சு தான் திரு ஸ்டாலின் உங்களுக்கு கொடுத்தார். ஆனா இப்ப பேசுறதெல்லாம் ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன்
உங்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்ததாக ஒரு தவறான கருத்தை பதிவு வைத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, விடுபட்டவர்களுக்கு 30 லட்சம் பேருக்கு தரங்கிற தகுதியில விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதாக ஸ்டாலின் தெரிவிச்சிருக்கார். ஆக இந்த 30 லட்சம் பேரு பரிதாபப்பட்டு கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது. அப்ப தேர்தல் வந்தா இந்த 30 லட்சம் குடும்பத்துடைய ஓட்டு அவர்களுக்கு தேவை. மக்களை சிந்தித்து மக்களுடைய எண்ணங்களை புரிந்து கொடுக்கல. திரு ஸ்டாலினுக்கு ஓட்டு வேணும். அதுக்காக விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு கொடுப்பதா சொல்றார். ஆக மக்களுக்காக அதை கொடுக்கல, ஓட்டுக்காக கொடுக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இன்னொன்னு, 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக தேர்தல் அறிக்கையில தெளிவா நாங்க குறிப்பிட்டோம். சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக சார்பா தேர்தல் அறிக்கை வெளியிட்டோம். நீங்க வேணா படிச்சு பாருங்க. அப்ப தெளிவா நாங்க சொன்னோம், அதிமுக ஆட்சிக்கு வந்தா குடும்ப அட்டைக்கு 1500 ரூபாய் கொடுப்பதாக சொன்னோம். 1500 ரூபாய் கொடுக்கணும். ஆனா திரு ஸ்டாலினும் அவருடைய சகாக்களும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய்யான செய்தியை கவர்ச்சிகரமா பேசி அவர்கள் வாக்குகளை பெற்று கொள்ளைப்புறத்தின் வழியாக ஆட்சி பிடிச்சிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த பிறகு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இன்னும் முழுமையா நிறைவேற்றல. ஒரு 10% வாக்குறுதியா நிறைவேற்றிக்கிறாங்க. அதுல இது கிராம நிறைந்த பகுதி, விவசாயி நிறைந்த பகுதி, விவசாய தொழிலாளி நிறைந்த பகுதி. இந்த பகுதியில இன்றைக்கு ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. அந்த 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்துன்னு சொன்னாரு. உயர்த்தலாங்களாமா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டம் குறைஞ்சு போய் 50 நாள் ஆயிடுது. இப்ப 50 நாளுக்கு தான் வேலை கொடுக்கறாங்க. எப்படி திரு ஸ்டாலின் இந்த ஏழை மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 100 நாள் வேலை திட்டத்திலே பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு அவருக்கு உண்டான சம்பளத்தை கொடுக்கல. பல மாத சம்பளம் இன்னும் போச்சு. உடனே மத்திய அரசு மீது பழி போட்டார். நாங்கள் மத்திய அமைச்சரை சந்தித்து பேசிய போது மத்திய அமைச்சர் சொன்னார், எனக்கு இன்னும் கணக்கே கொடுக்கலீங்க, எல்லாம் பொய் கணக்கு எழுதி இருக்கிறாங்க, ஊழல் செஞ்சிருக்கிறாங்க, கணக்கு கொடுத்தா தானே நாங்க பணம் கொடுக்க முடியும் சொன்னார். நாங்க சொன்னோம், பரவாயில்லைங்க, அவர்கள் எவ்வளவு கேட்கிறாங்களோ அதுல ஒரு பகுதியாவது நீங்க கொடுன்னு சொன்ன உடனே மத்திய அமைச்சர் நான் நேரடியாக டெல்லி சென்று அவளை சந்தித்து பேசிய போது ஏழை மக்களுடைய கஷ்டங்களை எடுத்து சொன்னவுடன் 2999 கோடி முதல் கட்டமாக ரிலீஸ் பண்ணாங்க, பணத்தை விடுவிச்சாங்க. அப்படி இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது, மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்குது. அதனாலதான் மத்திய அரசு உரிய நேரத்துல இந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்க முடியல. இவர்கள் உரிய முறையில கணக்கு கொடுத்திருந்தா நமக்கு வர வேண்டிய பணம் உரிய நேரத்துல வரும். ஆக ஏழைகள் வயிற்றில் அடிக்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக அரசாங்கம். இன்னொன்னு, இந்த கொடி எப்படி பறக்குது? கொடி பறக்குது பாத்தீங்களா? இது எதனால பறக்குது? எதனால பறக்குதுங்க? காத்துல பறக்குது. காத்த கண்ணால பார்க்க முடியுமா? இந்த மாவட்டத்தில் ஒரு மத்திய அமைச்சரா இருந்தாரு. கண்ணில் பார்க்க முடியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. அந்த கண்ணில பார்க்கவே முடியாத காற்று, அந்த காற்றிலையும் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. இவர்கள் எல்லாம் திமுக மத்தியில அமைச்சரா இருக்கும் போதே கைது செய்யப்பட்டு சிறையில இருந்து வெளியில் வந்தவர்கள். இவர்கள் பேசுறாங்க நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வோம் என்று. இவர்களை நம்பி ஆட்சி ஒப்படைத்த காரணத்தினால் மக்கள் துன்பத்திலே வாடிக்கொண்டிருக்கிறார் என்பதை நேரத்திலே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ஆட்சியில மக்களுக்கு என்ன நன்மை கிடைச்சது? கிடைச்சிருக்குதா? இன்னொன்னு பேசுறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு
திமுக ஆட்சியில போடப்பட்ட திட்டங்கள் இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காக திமுக சொல்லி பார்த்தாங்க, முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு, துணை முதலமைச்சர் சொல்லி பார்த்தாரு. இரண்டாவது அவருடைய பொதுக்கூட்டத்தெல்லாம் பேசி பார்த்தாங்க, ஒண்ணு முடியல. நம்புற மாதிரி சொன்னா தானே மக்கள் நம்புவாங்க, நன்மை செஞ்சிருந்தா தானே மக்கள் நம்புவாங்க. இதுல பாத்தீங்கன்னா 4 கூடுதல் தலைமைச் செயலர் அந்தஸ்துல 4 பேர் நியமிச்சு தினந்தோறும் பத்திரிகையில பேட்டி கொடுக்கணும். அப்படின்னா அந்த கூடுதல் தலைமைச் செயலருடைய டிபார்ட்மெண்ட்டை யார் பாக்குறது? இந்த இதுக்குன்னு ஒரு துறை இருக்குது, செய்தி மக்கள் தொடர்பு துறைன்னு ஒன்று துறை இருக்குது. அதுதான் அரசாங்கத்தில் கொடுக்கிற செய்தியெல்லாம் வெளியிடுவாங்க. இதுதான் நடைமுறையில் இருக்குது. திமுக ஆட்சி இருக்கும் போது, முந்தைய கருணாநிதி ஆட்சி இருக்கும் போது இப்படித்தான் இருந்தது, அதிமுக ஆட்சியில இப்படித்தான் இருந்தது. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்தாச்சு. இந்த செல்வாக்கு இழந்த காரணத்தினால எப்படியாவது மக்களை குழப்பி அவர்கள் ஆட்சிக்கு வரணும் திட்டமிட்டு 4 கூடுதல் தலைமைச் செயலாளர்களை நியமிக்கப்பட்டு நேற்றைய தினம் பேட்டி கொடுக்கிறாரு. ஒரு கூடுதல் தலைமைச் செயலர் கொடுக்கிறாங்க, திரு அமுதா IAS அவர்கள் கொடுக்கிறாங்க. என்ன கொடுக்கிறாங்க? 1,05,00,000 பேர் மனு வாங்கி இருக்கிறாங்க. 1,05,00,000 பேர்கிட்ட மனு வாங்கி இதுவரைக்கும் 1,01,00,000 பேருக்கு அந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டதா சொல்றாங்க. அப்படின்னா 1,01,00,000 பேருக்கு தீர்வு காணப்பட்டது என்றா எந்தெந்த மனுவுக்கு தீர்வு காணப்பட்டீங்க, என்னென்ன மனு கூட கொடுத்திருக்கிறாங்க, அதற்கு என்ன பரிகாரம் கண்டப்பட்டிருக்குது, என்ன விளக்கம் கொடுங்க. விளக்கம் கொடுக்கவில்லை என்றால் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இப்படி தவறாக புள்ளி விவரங்கள் மீது சட்டப்படி அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும். IAS அதிகாரிகள் பொதுவானவர்கள், உண்மை நிலையைத்தான் பேச வேணும். வேண்டுமென்றே திட்டமிட்டு திமுகவுக்கு உடந்தையா இருந்துடாதீங்க. உங்களுக்கு திமுக முக்கியம்னா இந்த IAS அதிகாரிகளை ராஜினாமா பண்ணிட்டு திமுக கட்சியில சேருங்க. திமுக கட்சியில சேர்ந்து பிறகு பேட்டி கொடுங்க, நாங்க வேண்டாங்கல. ஆனா அரசு அதிகாரியா இருந்துகிட்டு தவறான புள்ளி விவரத்தை கொடுக்காது, தயவு செய்து கொடுக்காதீங்க, மக்களை குழப்பாதீங்க. அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் ஏற்க வேண்டும் என்று எச்சரிக்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலா. அது மட்டுமில்ல, இன்றைக்கு திமுகவில் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சரை போய் கள்ளத்தனமா போய் சந்திச்சாரு. கள்ளத்தனமா போய் நானு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திச்சான். அவர் என்ன பாகிஸ்தான் அமைச்சரா இருக்காரு? இந்திய நாட்டுடைய துணை முதலமைச்சர், இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களே, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர். நீங்க இந்த ஒரு மாநிலத்துக்கு ஒரு துணை முதலமைச்சர் இருக்கும் போது உங்களுக்கு எந்த கித்தாப்பு இருக்குன்னா, அவர் இந்தியா முழுவதும் உள்துறை அமைச்சர், மறந்து விடாத. நான் டெல்லிக்கு போகும்போது உங்களுடைய தந்தை திரு ஸ்டாலின் என்ன சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறார், ஏதாவது ஒரு வேளை மத்திய அமைச்சரை சந்திச்சால் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, அதை சொல்லுங்க. கல்வி நிதி கிடைக்கல சொல்லுங்க. இன்னும் பல கோரிக்கை வச்சார். அவர் வைத்த கோரிக்கை மட்டுமல்ல, நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு மக்களுடைய நலன் கருதி இந்த ஆட்சி செய்தோ இல்லையோ மக்களுடைய பிரச்சனையை நாங்கள் மத்திய அரசுக்கு கொண்டு சென்று அதற்கு நிவாரணத்தை தேடி தந்தோம். முடிஞ்சுதா? அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்து உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டு அந்த பணி துவங்கி நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சிக்கு வந்ததையும் அப்படியே கை கழுவிட்டாங்க. சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார், எங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஜாதிவாரி கணக்கெடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை என்று பகிரங்கமா சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பேசுறார். நான் முதலமைச்சர் இருந்தேன்ல, எனக்கு அதிகாரம் இருக்கும் போது ஏன் உனக்கு அதிகாரம் இல்ல? தட்டி கழிக்கிறார். மக்களுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா அவருக்கு பிடிக்காது, அதனால தட்டி கழிச்சு மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருப்பதாக சொன்னார். உடனடியாக மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு இதை தெரிவித்து மத்திய அரசு உடனடியாக
ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தாச்சு. ஜாதியுடைய ஸ்டாலினுடைய திட்டம் நொறுங்கி போச்சு. ஜாதி வாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டு நடக்க கூடாது என்று எண்ணிய ஸ்டாலினுக்கு மத்திய அரசு மரணடி கொடுத்து விட்டது. அது மட்டுமல்ல, திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை தட்டணும். என்னையா தப்பு? அவர் உள்துறை அமைச்சர், நீயும் செய்ய மாட்டேங்கிற, செய்யறவங்களை விட மாட்டேங்கிற. நீயாவது செய்ய வேணும் மக்களுக்கு, நீயும் செய்ய மாட்டேங்கிற. செய்யறவங்களை பார்த்து கதவை தட்டினா தானே தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை தீரும். நாங்க தட்டிய காரணத்தினால்தான் 100 நாள் வேலை திட்ட பணம் கிடைச்சது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த திட்டம் நிறைவேறியது. உங்களை போல வீடு வீடா போய் ஓரணியா ஓரணியில் தமிழ்நாடு, நமக்கு எதுக்கு அவன் பேரு, அதனால நமக்கு ஓரணியில் தமிழ்நாடு. மக்கள்லாம் ஓரணியில் தான் இருக்கிறாங்க. திமுக தான் வேறுவழி அணியில் இருந்துட்டு இருக்குது. போய் வீடு வீடா கதவை தட்டி திமுக கட்சியில உறுப்பினரா சேர்ந்துக்குங்க, திமுக கட்சியில உறுப்பினரா சேர்ந்துக்குங்க, கெஞ்சி கெஞ்சி பிச்சை எடுப்பது போல, வீடு வீடா போய் பிச்சை எடுப்பது போல பிச்சை எடுக்கின்ற அளவுக்கு திமுக கட்சிய கொண்டாந்து விட்டுட்டாரு அப்பாவும் மகனும். உசாரா இருங்க. அப்படி யாராவது உறுப்பினரா சேரலீங்கன்னா உடனே உங்களுக்கு உரிமை தொகை வருதா? வருதுங்க, அப்படின்னா நிறுத்திடுவோம். உறுப்பினர் சேருங்க. திமுக உறுப்பினர் சேர்ந்தா தான் தொடர்ந்து மாதந்தோறும் 1000 உரிமை தொகை வரணும். இவ கொடுக்குறாங்களே இல்லையா, அண்ணா திமுக வந்தா கொடுக்குங்க. நிறுத்தப்பட்டாலும் அந்த நிறுத்தப்பட்ட மாதம் எல்லாம் கணக்கெடுத்து உங்களுக்கு வழங்கப்படும். எதுக்கு கவலைப்படாதீங்க, எதுக்கு அஞ்சாதீங்க. திமுக சொல்லுதெல்லாம் அத்தனையும் பொய். அடுத்து வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேணும். அதுக்காக இப்படி மிரட்டல் உருட்டல் வேலைகளா இன்றைக்கு திமுக செயல்படுத்தி கொண்டிருக்குது. அது யாரும் அஞ்ச வேண்டாம். அண்ணா திமுக மக்கள் பக்கம் நிற்கின்றது. மக்களுடைய கஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை, வேதனைகளை அறிந்து செயல்படுத்துகின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சொல்றார், எடப்பாடி பழனிசாமி பயப்படுறார், மத்திய அரசாங்கம் கண்டு பயப்படுது அப்படின்னு. நானே பயப்படுறேன். பயம் என்ற சொல்லுக்கு தலைவணங்கிறது கிடையாது ஸ்டாலினே. இங்க இருக்கிற அத்தனை விவசாயிகள் பெரும்பாலும் விவசாய தொழிலாளி. இது மம்முட்டி பிடிச்ச கை, திரு ஸ்டாலின் ஏறு வாட்டிய கை. இதை சாதாரணமாக எடுத்துறியா? என்ன கிராமத்துல இருந்து வந்தவன், என்ன வேணா மிரட்டி பார்க்கலாம், எப்படி வேணாலும் பேசலாம், பயந்துக்கு வர நினைக்காத. ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு முக்கியம் இல்ல, மக்கள் தான் எங்களுக்கு முக்கியம். அந்த மக்களுக்காக எந்த தியாகத்தையும் நாங்களும் செய்யும். என்னோடு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 2 கோடி தொண்டர்களும் செயல்படுவான். உங்களை போல ஆளுங்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு, எதிர்கட்சியா இருக்கும் போது ஒரு பேச்சு. இன்றைக்கு நான் முதலமைச்சா இருக்கின்ற பொழுது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவரா இருந்தார், திமுக தலைவரா இருந்தார். அப்ப பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்த போது கருப்பு காட்டினார், கருப்பு பலூன் விட்டார். இப்போ பிரதமர் ஆனாச்சார், மீண்டும் திரு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டார். இப்ப பாரத பிரதமரை ரத்தன கம்பளம் போட்டு அவரை வரவேற்கிறார். அதுல நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு பல நிகழ்ச்சிக்கு சென்னைக்கு அழைச்சி என்னென்ன நிகழ்ச்சின்னு நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதுல பாத்தீங்கன்னா முதலாக திரு ஸ்டாலின் பாரத பிரதமரை சென்னைக்கு அழைச்சி அங்க ஒரு கலைவாணரங்கள பல திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போ கலை நிகழ்ச்சி எல்லாம் வச்சிருந்தார். அப்போ பிரதமர் நல்லவர். அதுக்கு பிறகு கேலோ இந்தியா யாரு உதயநிதி ஸ்டாலின் நடத்துறார். அதுக்கு பிரதமர் அழைச்சிட்டு வந்தாங்க. அதோட செஸ் ஒலிம்பியா அந்த இதுக்கு அந்த விளையாட்டுக்கு அங்க அழைச்சிட்டு வந்தார். அப்பெல்லாம் பிரதமர் நல்லவர். இப்போ தேர்தல் வந்துட்டா எதிரானவர்.
இப்படி நாடகம் ஆடிட்ட ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். சேர்ந்துட்டா மதவாத கட்சி திமுக 1999 அப்பொழுது பாரதிய ஜனதாவோட நாடாளுமன்றத்தில் கூட்டணி போட்டு வெற்றி பெற்று திமுக அமைச்சரானாங்க. படம் பாரு, கருணாநிதியும் முரசொலி மாறனும் எப்படி வாஜ்பாய்க்கு ஒத்துவதுறாங்க பாருங்க. ஏயா அப்பெல்லாம் மதவாத கட்சியா தெரியல, பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சியா தெரியல. அண்ணா திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. 2001 சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் வந்தது. அப்ப பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வச்சது. இவர்கள் கூட்டணி வச்சா சரி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா தப்பு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது. இன்றைக்கு எதிரிகளை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் விழுகின்ற வாக்கு சிதறாமல் நம்முடைய வேட்பாளர் கிடைச்சாதான் எதிரிகளை வீழ்த்த முடியும். அந்த வகையில பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழக அரசை அகற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துல அண்ணா திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்குது. இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. இப்படி பல கட்சிகள் ஒன்றாக இணைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை பாரதிய ஜனதா கூட்டணியிலே அங்கம் வச்சு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்று அண்ணா திமுக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையோடு தனியா ஆட்சி அமைக்கும் என்பதை உறுதிப்பட தெரிவிக்கிறேன். அதோட இப்போ இன்னைக்கு ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தை இதை அடிச்சு 46 திட்டம் 46 திட்டத்தை இந்த நோட்டீஸ்ல அடிச்சு இது உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின் இந்த திட்டத்தை துவக்கி வச்சிருக்காராம். எப்ப 4 வருஷம் கழிச்சு இப்பதான் மக்களுடைய ஞாபகம் வருது. இப்பதான் உங்களுடன் ஸ்டாலின். இத்தனை நாள் யாருடன் ஸ்டாலின்? குடும்பத்துடன் ஸ்டாலின், குடும்பத்துடன் ஸ்டாலின். இனிமேல் உங்களுடன் ஸ்டாலின். எவ்வளவு தந்திரமா மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. இதுல நிறைய கொடுத்திருக்கிறார். இதுல பாத்தீங்கன்னா தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடிநீர் இணைப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்புச் சான்று, இறப்புச் சான்று, புதிய சொத்து காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டட அனுமதி, இப்படி 46 ஐட்டங்களை அடிச்சு வீடு வீடா அரசு ஊழியர் உங்கள்கிட்ட கொடுத்து உங்களுக்கு உடனே தீர்வு வாங்குறாராம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கூட்டத்தில் பேசினேன். நான் முதலமைச்சர் இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே மாதிரி ஊர் ஊரா போய் ஒரு திண்ணை கண்டா பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்தார். ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், திமுக அன்றைய சட்டமன்ற உறுப்பினர்கள், திமுக கட்சிக்காரலாம் எல்லா கிராமத்துக்கும் போய் பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அந்த மக்களை அழைச்சி உங்களுக்கு என்ன குறை இருக்குதுங்க, அந்த குறை உடனே தீர்ப்போம், அதுக்கு நீங்க ஒரு விண்ணப்பம் எழுதி நான் வச்சிருக்கிற பெட்டியில போடுங்க, அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே சீலை உடைச்சு பெட்டி திறந்து உங்க மனுவை படிச்சு பார்த்து தீர்வான்னு சொன்னாரு. அப்ப எதுக்கு இது? ஏற்கனவே குறைகளாம் மக்கள் கொடுத்துட்டாங்கல்ல, அப்ப எதுக்கு இது தந்திர மாடல்? இத சொன்னது திரு சபரீஸ்வரர் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீஸ்வர். அவர் தான் சொன்னார், மாமா இப்படி ஒரு திட்டம் கையில் இருக்குது, இது மாதிரி ஒரு திட்டத்தை நான் சொன்ன மாதிரி திட்டத்தை எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட சொன்னீங்களா மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க. அதே மாதிரி இப்பொழுதும் இது மாதிரி 46 கோரிக்கை அடங்கிய மனுவை வீடு வீடா கொண்டு போய் கொடுக்க சொல்லுங்க. மக்கள் இதை நம்பி வாக்களித்து நம்மளை வெற்றி பெற செய்வார்கள். ஒரு சதுரங்க வேட்டையில ஒரு வசனம் வரும், ஒருவருக்கு ஆசையை தூண்டுனா அவர் மனதை மாற்றிடலாம், ஆசையை தூண்டுனா அது மட்டும் இல்ல. இதை ஏற்கனவே அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் இருக்கும்போது மக்களை தேடி வருவாய்த்துறை, மக்களை தேடி வருவாய்த்துறை அம்மா திட்டம் கொண்டாந்தாச்சு. ஊர் ஊரா கிராம கிராமமா அங்க இருக்கிற ஆடியோ தாசில்தார் வந்து உங்களுக்கு என்ன குறை என்று கேட்டு தீர்வு கண்ட அரசு அண்ணா திமுக அரசு. இத ஸ்டிக்கர் ஒட்டி இதுக்கு காது மூக்கு கண்ணெல்லாம் வச்சு இன்றைக்கு உங்களுடைய ஸ்டாலின் என்ற ஒரு விளம்பரத்தை தேடுறார். வெக்கமா இல்ல? இது எங்களுடைய திட்டம் ஐயா, அண்ணா திமுக திட்டம். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய கஷ்ட நஷ்டம் துன்பங்களை துயரங்களை அவளை அறிந்து அவளுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று
அம்மா திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. கிராமம் கிராமமா வந்தோம். உன்ன போல மக்களை ஏமாற்றுகின்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதனால மக்கள், ஏராளமான மக்கள் தங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவியாக இருந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா மணல் கொள்ள, எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள, கனிம வளம் சுரண்டப்படுது. இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் மணமங்கலம் தாலுகா வாங்கல் என்ற இடத்துல நேற்றைய தினம் இன்றைக்கு முறைகேடாக மணல் அள்ளியதை தடுத்து நிறுத்திய அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் வெட்டப்பட்டார். அதில் ஒருவர் இறந்து விட்டார், மற்றொருவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். வெட்டப்பட்டு இறந்தவர் தாயார் சிகிச்சை பெற்று வரார். இப்படி அவலங்கள் இந்த ஆட்சியில் இருக்குது. இன்றைக்கு இந்த ஆட்சி வந்த பிறகு கசாப்பு கடையில ஆட்டை வெட்டுற மாதிரி மனித உயிர்களை வெட்டுகின்ற காட்சி இந்த ஆட்சியில் இருக்குது. இப்படி மோசமான ஆட்சி தேவையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பிலே இந்தியாவிலேயே முதன்மை வகித்தது. நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 16-14 தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தது என்பதற்காக இந்தியா டுடே என்ற நிறுவனம் என்னை டெல்லிக்கு அழைச்சு துணை ஜனாதிபதி அவர்கள் எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அப்படி சிறப்பான ஆட்சி செய்த மாநிலம், அமைதியாக இந்த மாநிலம் இன்றைக்கு அமைதி இழந்து காட்சி அளிக்குது. மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை, இந்த கஞ்சா போத, இந்த கஞ்சா எங்க விற்பனைக்கு வந்ததோ அப்பவே இந்த நாடு குட்டிச்சராகி போச்சு. எங்க பார்த்தாலும் கஞ்சா விற்பனை. மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் அத்தனை பேரும் கஞ்சாக்கு அடிமையாகி கொலை, கொல்ல, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை தினந்தோறும் நடக்காத நாளே இல்லை. அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தேவையா? இந்த ஆட்சி வந்த பிறகு 4 வருஷத்துல 7737 கொலை நடந்திருக்குது. இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு ஸ்டாலின் தலைமையிலே வந்த அரசாங்கம் அமைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடந்த கொலை விவரம் சுமார் 7737. இந்த 6 மாசத்துல மட்டும் 730 கொலை நடந்திருக்குது. 6 மாசத்துல 730 கொலை. அப்படின்னா தமிழ்நாடு கொலை மாநிலமாக மாறிவிட்டது. இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கூர்ந்து, இந்த குன்னம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். திரு ஸ்டாலின் போற பக்கம் பேசுறார், அதிமுக ஆட்சியில எந்த தொகுதியிலையும் எந்த பணி செய்யல, இது திமுக வந்துதான் செஞ்சதுன்னு ஒரு தவறான செய்தி சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் ஒரு சிலவற்றை இந்த தொகுதியில நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்றேன். வேம்பூர்ல கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டு வந்து அந்த இளைஞர்கள் பட்டப்படி படிப்பதற்கு அதிமுக ஆட்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆலத்தூர் ஒன்றியத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில மருதை ஆற்றின் குறுக்கே 108 கோடியில கொட்டரையில மிகப்பெரிய நீர்த்தேக்க விவசாயிகள் நலன் கருதி கட்டப்பட்டது. இந்த நீர்த்தேக்க கட்டுறதுனால மழை காலத்தில் பெய்கின்ற நீர் தேக்கி வைத்து நிலத்து நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு குடிப்பதற்கு அற்புதமாக வழங்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். வேப்பூர் ஒன்றியம் கழனி வாசலில் குறைந்தழுத்த மின்சாரத்தை சீரமைக்க 36 kV துணை மின் நிலையம் அமைக்கப்பட்ட சீரான மின்சாரம் நமக்கு கிடைப்பதற்கு வேப்பூர் ஒன்றியம் வெள்ளாற்றின் குறுக்கே முறையே கீழக்குடிக்காடு அகரம்சிக்கூரில் நிலத்தடி நீர்மட்டம் உயர தலா 10 கோடியில 2 தடுப்பணை கட்டி கொடுத்தோம். ஆசிரியர் பயிற்சி நிலையம் வேப்பூர்ல அமைக்கப்பட்டது. கழனி வாசல் அத்தியூர் 2 தடுப்பணை வழங்கப்பட்டது. இன்னும் சில திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இங்கே கொடுத்திருக்கின்றார்கள். அதோட செந்தூரில் அரசு போக்குவரத்து பணிமனை அமைத்திட வேண்டும் என்று கேட்டிருக்கிறீங்க. செந்தூரில முந்திரி கொள்முதல் நிலையம், முந்திரி பதப்படுத்தும் தொழிற்சாலை அமைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. குன்னத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தை 24 மணி நேரம் மகப்பேறு சிகிச்சை நிலை உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதோட அதிமுக ஆதிராவிட நலக்கல்லூரி மாணவர் விடுதி கட்டப்பட்டது. நன்னை கழனி வாசல் கோவில் பாளையம் துணை மின் நிலையம், சின்ன சேலம் டு செந்துறை வரையில் இருவழிச்சாலை அமைக்கப்பட்டது. வேப்பூரில் புதிய யூனியன் அலுவலகம் கட்டித்தரப்பட்டது. இன்னும் விவசாய தொழிலாளிக்கு தேவையான திட்டங்களை அதிமுக ஆட்சியிலே நிறைவேற்றப்படும். அது மட்டுமல்ல, இது கிராம சூழ்ந்த பகுதி, ஏழை மக்கள் நிறைந்த பகுதி. நம்முடைய விவசாய குழந்தைகள் சிறப்பான கல்வி கிடைக்கும் என்பதற்காக அம்மா அவர்கள் லேப்டாப் கொடுத்தாங்க.
அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க லேப்டாப் கொடுத்தோம்ல, திமுக ஆட்சியில் நிறுத்திட்டாங்க. நம்முடைய குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதெல்லாம் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அக்கறை இல்ல. ஏன்னா இவர்கள் நல்லா படிச்சுட்டா வேலைக்கு வந்துருவாங்க, சிந்திக்க தொடங்கிடுவாங்க, தங்களுக்கு ஓட்டு கிடைக்காது என்று நினைத்து அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அற்புதமான திட்டம் மடிக்கணினி கொடுக்கிற திட்டம் நிறுத்திட்டாங்க. அண்ணா திமுக ஆட்சியில 52,35,000 நபர்களுக்கு மாணவ மாணவிக்கு மடிக்கணினி லேப்டாப் கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம். 7,300 கோடி இதற்காக நாங்க செலவழிச்சோம். அற்புதமான திட்டம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தா திட்டம் தொடரும். அதோட இந்த பகுதி வேளாண் மக்கள் நிறைந்த பகுதி. இந்த பகுதி மக்காச்சோளம், எள், கடலை, கரும்பு போன்ற பயிர்கள் விளைவிக்கின்ற பகுதி. இதெல்லாம் அண்ணா திமுக ஆட்சி வருகின்ற பொழுது இதற்கு இன்னும் மேலும் உற்பத்தியை பெருக்க, விளைச்சலை பெருக்க, விவசாயிகள் மகிழ்ச்சியோடு வாழ நாங்கள் உதவி செய்வோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த பயணம் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆட்சியின் கதையை முடிவு கட்டுகின்ற பயணம். இந்த பயணம் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் ஆட்சியின் கதையை முடிக்கும் பயணம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா வாரிசு இல்ல, நாம் தான் மக்கள், நாம் தான் பிள்ளைகள். அப்படிப்பட்ட தெய்வ பிறவிகள் உருவாக்கப்பட்ட கட்சி 30 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்தது. இந்த ஆட்சி மீண்டும் மலர அத்தனை பேரும் நல்லாதுரை நல்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் 2026 சட்டமன்ற பொதுத்தேர்தல் வருகின்ற பொழுது நம்முடைய அண்ணா திமுக வேட்பாளர் நிறுத்தப்பட்டார். 2 லட்சத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஏதாவது கூட்டணி கொடுத்தா, கூட்டணி கட்சி எந்த கட்சி நிற்கிறதோ அந்த கட்சியுடைய சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை, மக்களை, தமிழகத்தை. நன்றி, வணக்கம். பை பை ஸ்டாலின், பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.